எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சீரிய முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு அதிமுக பாராட்டு தெரிவிச்சிருக்கு. சொல்லிக்கட்டும். அப்புறம் ஏன் வந்துட்டு இந்த கேஸ் இவங்க விசாரிக்காம சிபிஐக்கு போச்சு? அதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய சிபிசிஐடி அதை எடுத்து விசாரிக்குது அப்படின்னோம்னா அந்த வழக்கை வந்துட்டு தரவாக விசாரிச்சிடலாம். ஏன்னா சிபிசிஐடி வந்துட்டு மாவட்டத்துக்கு மாவட்டம் இயங்குற அமைப்பு இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இயங்கக்கூடிய போலீஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச உளவு ரீதியான ஒரு கட்டமைப்பு. அதனுடைய விசாரணைக்கு உட்படுத்தி அவங்களே குற்றவாளிகளை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கோர்ட்டையே அந்த தூக்கி சிபிஐ கிட்ட கொடுத்துச்சு. அது உங்களுக்கு வெற்றியா தோல்வியா எடப்பாடி அவர்களே? அது சொல்லுங்க. நீங்க தான் பிறந்தீங்க, நீங்க தான் இந்த மதுக்கடைகளை நீக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் நடத்துற போராட்டத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு போராடிட்டு ஒரு பெண்ணை ஒரு அறை விட்டாரு. அவர் டிஎஸ்பியா இருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க தான் அவர் கோயம்புத்தூருக்கு மாற்றி அவர் எஸ்பியா ப்ரமோட் பண்ணீங்க. அவ்வளவு நல்லது. அதுவும் உங்களுடைய வெற்றியா? அந்த 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 பெண்ணுக்கு வந்துட்டு காது செவிடாகி போச்சு. இதுதான் நீங்க. ஸோ நீங்க இது உங்களுக்கு வெற்றிலாம் சொல்லாதீங்க. இது புலனாய்வுக்கு கிடைச்ச வெற்றி. புலனாய்வு பண்ணாங்க, அது நம்மளுக்கு மகிழ்ச்சி. நீதிமன்றம் ஆழ்ந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது. இதற்குன்னு ஒரு தனித்த பெண்கள் நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம் ஒன்று வச்சாங்க. அது உடனே தீர்ப்பை சொல்லிடுச்சு. இதுதான் இங்க வந்துட்டு மகிழ்ச்சிக்குரியதை ஒழிய அரசுகளோ காவல்துறையோ அல்ல.